தீபாவளி ஸ்பெஷல் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு அகலமான பாத்திரத்துல 1.5 கப் கடலை மாவு சலிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை உப்பு, தண்ணி 1ல இருந்து 1.25 கப் தேவைப்படும். நல்லா கரைச்சுக்கோங்க. ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி திக்காவும் இருக்கக்கூடாது, தண்ணியாவும் இருக்கக்கூடாது, மீடியமா இருக்கணும். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா லட்டு பண்றதுக்காக 2 கப்ல ஒரு கரண்டி மாவு எடுத்து அதுல கலர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் இந்த லட்டு பண்றதுக்கு நல்ல மனமான காடியா கடலை தான் எடுத்திருக்கேன். லட்டு பண்றதுக்கு எண்ணெய் நல்லா சூடாவே இருக்கணும், ஆனா புகஞ்சு வர அளவுக்கு இருக்கக்கூடாது. நீங்க பெரிய ஜல்லிக்கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி ஜாராவே விக்குது பூந்தி செய்யறதுக்காக. சோ அதுல நீங்க மாவை ஊத்தி கடகடன்னு நீங்க தேய்ச்சிடணும். மாவு ஊத்துன 2 நிமிஷத்துல எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடும். அதான் கரெக்ட் டைம். நீங்க இமீடியட்டா பூந்தியை வெளியில எடுத்துடணும். இந்த கலர்ஃபுல் பூந்திஸ் நான் பாத்தீங்கன்னா ஒரு கரண்டி தான் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு அங்க இங்கன்னு கலர் இருந்தா போதும். லட்டு இல்லாம நீங்க பூந்தியாவே செஞ்சுக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லா எக்ஸைட்டிங்கா இருக்கும் இதை பார்க்கும் போதே. இப்ப இதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அகலமான கடாயில 2 கப் சக்கரை 1.5 கப் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். லைட்டா சூடு இருக்கும் போதே நீங்க பூந்திகளை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 கைப்பிடி பூந்தியை நான் மிக்ஸி ஜார்ல அரைச்சு உள்ள சேர்த்து லட்டு பிடிக்க ஈஸியாவே இருக்கும். 1 மணி நேரம் பூந்தியை நம்ம அப்படியே ஊற விட்டுறணும். இதுல நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அதோட கொஞ்சம் கல்கண்டு நான் சேர்த்துக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், பலகாரம் செய்யும் போது அப்பாவோட ஹெல்ப் இல்லாம என்னால செய்யவே முடியாது. சோ 2 பேரும் பேசிக்கிட்டே லட்டு பிடிச்சோம். சோ இந்த தீபாவளிக்கு கலர்ஃபுல்லான இந்த லட்டு செஞ்சு வீட்டுல எல்லாரையும் அசத்துங்க. எப்படி?